உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இன்று தேவன் நமக்கு வேதாகமத்தின் மூலமாக வேத வசனத்தை தியானிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிறார். 1 தீமோத்தேயுல 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் படிக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தை பற்றி அவருக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். அதாவது ஒருத்தங்க நியாயப்பிரமாணத்தை அனுசரிக்கிற விரும்பினா அவங்க அனுசரிக்கட்டும், அது அவங்க நல்லது தான். ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க அனுசரித்தாங்கன்னா அந்த நியாயப்பிரமாணத்திற்கபடி எல்லாவற்றையும் அவங்க கடைபிடித்து தான் வாழணும். ஒன்றுத்தில் கூட அவங்க விட்டு விலகக்கூடாது, ஒன்றுத்தில் கூட அவங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம் யாருக்கு அப்படின்றாரு. நியாயப்பிரமாணம் எனக்கு தெரிந்திருக்கிறபடின்னு சொல்லிட்டு அழகாக பவுல் சொல்கிறாரு. அந்த 9வது வசனத்தை படிக்கும்போது 1 தீமோத்தேயுல, எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கல்லருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யானை ஈடுகளுக்கும் அல்லேலூயா. இப்படிதான் அழகா சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட சந்ததி, ஒரு இப்படிப்பட்ட துர்மார்க்கமான, இப்படிப்பட்ட அசுத்தமான, தேவனுக்கு பிடிக்காத இந்த காரியங்களை செய்கிறவர்களுக்கு தான் இந்த நியாயப்பிரமாணம் லா. அதனாலதான் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற நான் வந்தேன். அவர் நியாயப்பிரமாணத்திற்கு அவர் என்ன பண்ணாரு, நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை அவர் முறிச்சிட்டாரு. நம்மளை நீதிமானா அவர் மீட்டு கொண்டாரு. நம்ம நீதிமானா அவர் மீட்டு கொண்டாரு. ஏசு அதனால அவர் மீட்டு கொண்டதால் நம்ம நீதிமான என்ன படிக்கிறோம், ஏன்னா அவர் நம்மை மீட்டு கொண்டபடியால் அவர் நீதிமான் நம்மளை சொல்றாரு. அதனால விசுவாசத்தின்படி நம்ம இயேசு ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறபடியால, விசுவாசித்து வாழ்கிறபடியால அவருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் மூலமாக நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இதுதான் சத்தியம். அதனால நான் நியாயப்பிரமாணத்தை நம்ம அனுசரிக்காமல் நியாயப்பிரமாணத்திற்கு அந்த சாபத்தைக்கு நம்ம நீக்கி நமக்கு மீட்டு கொண்ட தேவன், அவரை விசுவாசித்து நடந்து நாம் இப்படியாக அவருடைய டிகிரீஸ் படி வாழ்ந்து நம்ம வாழ்வோமானால் நமக்கு இந்த நியாயப்பிரமாண சாபம் பலிக்காது. நியாயப்பிரமாண சாபப்படி நம்ம வாழ தேவையில்லை. நம்ம இயேசு ஆண்டவரை விசுவாசித்து வாழ்வோமானால் இயேசு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், இயேசு ஆண்டவர் நமக்கு கொடுத்த நன்மைகள் எல்லாம் நமக்கு சுதந்திரவாரியாக இருப்பதால நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி வாழாமல், நியாயப்பிரமாண போதகராக இல்லாமல் நாம் இயேசு ஆண்டவரை பின்பற்றுவர்களாக வாழ்வோமானால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்து அவருடைய சுதந்திரத்தை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு சகல நன்மைகளோடு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை வாழ்வோம் என்று இந்த